ஒரு வாட்டி எங்கேயோ நான் கிளப்பு போறப்ப அங்க பார்த்தேன். என்ன சொல்ற? கிளப்லயா? போய் பேசல, பார்த்தேன். நைஸ் பீஸ். சிரிக்கிறானி. அடிக்கடில நம்ம எல்லா கண்ணிலையும் பட்டா மதிக்க மாட்டாங்க டார்லிங். வேணா நமக்கு அரசியல், வாங்க நீங்க திருப்பி படத்துக்கு வாங்க. விஜய் சார் பெரிய ஒரு கிரஷ். இப்படி பண்ணிட்டே குமார்ன்ற மாதிரி அவர் ஏன் தான் பாலிடிக்ஸ் வந்தாருன்னு தெரியல. பட் அதர்வைஸ் அவர் கிரஷ் மெட்டீரியல் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கரெக்ட் தான். அதனால பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் காமெடியா போயிடுச்சு எனக்கு. நீங்க அவரை எல்லாம் காமெடி பண்றது எனக்கு வருத்தமா போயிடுச்சு. எவ்வளவு பிடிக்கும் விஜய் சார்? பாத்திருக்கீங்களா கிரஷ்? பேசியிருக்கீங்களா? எனக்கு உங்களை பிடிக்கும். ஒரு வாட்டி எங்கேயோ நான் கிளப்பு போறப்ப அங்க பார்த்தேன். என்ன சொல்ற? கிளப்லயா? போய் பேசல, பார்த்தேன். நைஸ் பீஸ். சிரிக்கிறானி. டப்ளின் அப்புறமா நீங்க மற்ற கிளப்லாம் இருக்கு. அட பாவமே, கிளப்பிங் போய் எவ்வளோ வருஷம் இருந்தால் அந்த பேரை மறந்துருப்பேன். அது என்னங்க எம்ஆர்சி நகரில் ஒன்று இருக்கு, ரேடியோ ரூமு. அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வருவாங்கங்க. இண்டஸ்ட்ரி டாப் செலப்ஸ்ல அதுக்காகவே போவேன். இன்னைக்கு இவங்க பார்க்கலாம்ல. இது கேட்டாலே பாதி பேருக்கு மனசோடணும்னு நினைக்கிறேன். விஜய் சார் போவாராங்கிற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் இல்ல, முன்னாடி நான் சொல்றது மாநாட மயிலோட டைம். அப்பாடா, 10-12 வருஷம் முன்னாடி. டப்ளின்ல ஒரு வாட்டி அவங்க கிளம்பி போறப்பதான் பார்க்க முடிஞ்சது. உள்ள இருட்டுல எங்கேயோ போய் உள்ள ஒளிஞ்சிருப்பாங்க, யார் கண்ணிலையும் போடக்கூடாதுன்னு. டாக்டர் மக்கச்சாமி ஹலோ. கிளம்பி போறப்ப அவங்க கார் எடுக்க வராங்கல்ல, அப்ப பாக்குறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. அப்பதான் பார்த்தேன்றேனே. அதுக்கப்புறம் மேம், அதுக்கப்புறம் நான் எங்க பார்த்தேன்? சரி, எங்கேயும் வரல. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே. அவங்களோட பார்ட்டில ஜாயின் பண்றது, சாரோட பார்ட்டில ஜாயின் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? டிவிக்கு அப்படி ஒண்ணு இருக்காங்க. சாரோட பார்ட்டில இருக்கா? உங்களுக்கு கூப்பிடுங்க மறக்காம. எப்படான்னு தெரியுற நீ? நிஜமா தான் சொல்றேன், போவீங்களா? இல்ல, டிவிக்கு அவரோட பொலிட்டிக்கல் பார்ட்டி. கட்சி நான் கூட இப்ப கிளப் பேசுறப்ப அவரோட பார்ட்டில ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களாம் தனியா ஹவுஸ் பார்ட்டிலாம் வைப்பாங்க. அது வச்சு அது அவ்வளவு டீட்டெயில் உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கணும் பாப்பாக்கே அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்குலாம் இல்ல. அவரோட கட்சி பத்தி தான் கேட்டுட்டு இருக்க. கட்சியில ஜாயின் பண்ணுவீங்களா? கட்சியில ஜாயின் வாய்ப்பே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வராம இருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரோட ஃபேன் பேஸ் எப்பவுமே இருந்திருக்கும். இப்ப என்ன மாதிரி ஒரு சில ஆள் வந்துட்டு ஃபேன்ல இருந்து எனக்கு போயிடுச்சு கொஞ்சம். நான் எதிர்பார்க்கல நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வருத்தம் தான், பேசிக்கலே வருத்தம். நீங்கள் திருப்பி படம் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆஸ் அ விஜய் டை-ஹார்ட் ஃபேனு, ஐ மிஸ் விஜய் மூவிஸ். அடிக்கடிலாம் நம்ம எல்லா கண்ணிலையும் பட்டா மதிக்க மாட்டாங்க டார்லிங். வேணா நமக்கு அரசியல், வாங்க நீங்கள் திருப்பி படத்துக்கு வாங்க.